11 மணிக்கு 2:30 மணிக்கு மடிப்பாக்கம்ல இருந்து பிக்கப் எடுத்து ஆதம்பாக்கம்க்கு ட்ராப் ராமகிருஷ்ணன் ஸ்ட்ரீட்டு சரி ராமகிருஷ்ணன் ஸ்ட்ரீட்டு ஆதம்பாக்கம்ல வந்து ட்ராப். இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு 2:22க்கு 21க்கு அசன் ஆகி 22க்கு அதே கேன்சல். ஆர்டர் போட்டாங்க. கரெக்ட். அதே ஆர்டர் வந்தது மறுபடியும். அதே ஆர்டர் ரிட்டர்ன் வந்துச்சுங்களா? எதனால சார் அப்படி ஆரம்பிச்சு இந்த ஆர்டர்? அது கேன்சல் ஆனது எதனால? நாங்க எங்க கிட்ட கேட்டோம், நாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க. நீங்க அந்த கஸ்டமர் கிட்ட கேட்கணும். நானே கேட்டேன், எதுக்கு ஆர்டர் போட்டு கேன்சல் பண்றேன்னு கேட்கறேன். அவர் எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. இல்ல இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் புக் பண்ணிருக்காரு, அப்புறம் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகி சிவசங்கர்ன்ற பேர்ல ரிட்டர்ன் ரீபுக் ஆயிருக்குது. ஆமா, ரீபுக் ஆயிருக்கு சிவசங்கர்ன்ற பேர்ல. ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்து அனுப்பிச்சாங்க ஆதம்பாக்கத்துக்கு. இப்போ கேன்சல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டர் பண்ணாருங்களா யார் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆர்டர் பார்க்கறதுக்குள்ள அந்த ஏரியா பார்க்கறதுக்குள்ள ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு. என்ன ரீசன் போட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க அவங்களா? நீங்க அக்செப்ட் ஷார்ட் டைம் அரைவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னொரு ஆர்டர் இருக்கு சார், இது 8ஆம் தேதி வந்தது. சொல்லுங்க. ஜூன் 8 2:37க்கு கோயம்பேடுல இருந்து பிக்கப் எடுத்து வேளச்சேரியில ட்ராப். இது சரி, கோயம்பேடுல. ஆமா, ஒரு ஃப்ளவர் ஐட்டம் கொடுத்தாங்க. ஆமா, இந்த ஆர்டருமே கூட அதே மாதிரி தான் கேன்சல் ஆயிருக்குது சார். பிக்கப் போயிட்டீங்க ஆனா? ஆமா ஆமா, ஒரு ஆர்டர் பிக்கப் போயிட்டு கேன்சல் ஆச்சு. ஏன்னா அங்கே வந்து கஸ்டமர் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. கால் பண்ணேன், அப்புறம் நான் சிசியில் கால் பண்ணி சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்களும் ட்ரை பண்ணாங்க 2 முறை. கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க. கஸ்டமரே கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்ல கஸ்டமர் கேர்ல இருந்து கேன்சல் ஆனதா? சிசி டீம்ல, உங்களோட டீம்ல அவங்க சைடு இன்ஃபார்ம் பண்ண. அவங்க 2 டைம் கால் பண்ணாங்க அந்த கஸ்டமருக்கு. அவங்க காலும் அட்டன் பண்ணல. நானும் 2 டைம் பண்ணி பார்த்தேன், எடுக்கல. அதனால நான் பண்ணாங்க, உங்கள் சிசி டீம்ல இருந்து அவங்களே கேன்சல் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி சார், இந்த கால் உங்களுக்கு எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்டருமே போர்ட்டல்ல வந்து கேன்சல் ஆன பார்த்தா கஸ்டமர் உங்களை ரிக்வஸ்ட் பண்றாரு, பர்சனலாக கம்பல் பண்ணுறாரு எடுத்துகிட்டு போகணும்னா கம்ப்ளீட் பண்ணாதீங்க அப்படி ஆர்டரை. அது மேலே ஐடி வந்து பர்மனன்ட் சஸ்பென்ஷன் பண்ணுறது. இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறீங்களா? இருந்துருங்க, இவ்வளோ ரூல்ஸ் பேசுகிறீங்களா? கஸ்டமர் சைடில் அங்கே போயிட்டு நாங்கள் பிக்கப் பாயிண்டில் போய்ட்டு என்ன ப்ராப்ளம் போது நாங்கள் கால் ரிக்வெஸ்ட் கொடுத்தா எதுக்கு உடனே பண்ண மாட்டேறீங்க? கஸ்டமர் வந்து 20 கேஜி நீங்கள் லிமிட் போட்டிருக்கிறீங்க. அவங்க கூட நான் 35 கேஜி 40 கேஜி கொடுக்குறோம். அதில் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமாண்ணா? அது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு நாங்கள் ரிக்வெஸ்ட் போடுறோம், கால் ரிக்வெஸ்ட், உடனே கால் வர்றதே இல்லை. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இவ்வளோ கரெக்டாக எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா? நீங்கள் கால் பேக் பண்ணுறீங்க. கால் பேக் பண்ணிட்டு இப்போ என்னைக்கு சாட்டர்டே ஒரு ஆர்டர் கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நான் பார்த்து உட்காந்துருக்குறேன். போன இடத்துல பிக்கப் பாயிண்டில் போன இடத்துல அங்கே ஆளே இல்லை, 2 நாள் வரேன்ட்டாங்க. அப்போ எதுக்கு ஆர்டர் பண்ணணும்? இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறீங்களா நீங்கள்? நாங்கள் வந்து கேன்சலேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணுறோம் சார். கேன்சலேஷன் டிபார்ட்மெண்ட் ரைட்டு. 4th ஏரியா சுத்த ஒஸ்ட்டு. டுபாகூர் கார்பரேட் கம்பெனி இது. இப்போ வந்துட்டாங்க. இப்போ செஞ்சா ஒன்று வந்துருக்குது, எல்லாமே வந்துருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் போட்டு ஃபுல்லாக ஓரம் கட்ட போகிறாங்க. அப்போ ஃபுல்லாக நீங்களே உட்காந்துருக்க போகிறீங்க பாருங்க, வெறுப்பாயிட்டு. அப்போ தெரிஞ்சிடும் இவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான கார்பரேட் கம்பெனி வந்து வச்சு நம்மளாம் போட்டவே முடியாது. இவ்வளோ ரூல்ஸ் கரெக்டாக பார்ட்னருக்கு சப்போர்ட் இல்லை, நீங்கள் கஸ்டமர் சைடில் மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட நாங்கள் உழைக்கணும் சொல்லுங்கள்? அவங்கள வச்சு நீங்கள் டெலிவரி பண்ணிக்கணும். எந்த ஒரு ஆர்டருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகுது இல்லை எது இஷ்யூன்னா நீங்கள் அந்த ஆர்டரில் கேன்சல் ஆன உடனே வித்தின் 15 மினிட்ஸில் கால் கனெக்ட் ஆகுது. இது லைவாக டெஸ்ட் பண்ணது சார். அப்பயும் கனெக்ட் ஆகலைன்னா நான் என்னன்றேன்னா ஆர்டர் கேன்சல் ஆகுதுல்ல, ஆர்டர் பண்ண கஸ்டமர் நம்பருக்கு நீங்கள் கால் போட்டு கேளுங்க. எதுக்கு ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணி நீங்கள் கேளுங்க. டெலிவரி பார்ட்னர் வந்து மூவ் பண்ணிட்டாரு பைக்கை, நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும். எனக்கு வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. நாங்கள் வெட்டியாக இருக்கிறோம். கால் பண்ணி கேட்குறோம்னா சார் இப்படி பேசாதீங்க சார். இப்படி பேசாமல் எப்படி பேசுவாங்க? நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசு. அவரு சொல்றதே மட்டும் அக்செப்ட் ஆகாதுல்ல. உங்க சைடுல பார்ட்னர் சைடில் நீங்கள் வந்து நீங்கள் தப்பு சொல்லவே கூடாது, புரியுங்களா? உங்களுக்கு தான் நாங்கள் ஓய்ச்சி கொடுத்துருக்கோம். 100க்கு 15 ரூபா பிடிக்கிறீங்களா? அப்படின்னா கேன்சல் ஆச்சா நீங்கள் அந்த கஸ்டமர் காரில் புக்கிங் நம்பர் போட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும். எதுக்கு ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணுறீங்க? டெலிவரி பார்ட்னர் பைக் மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காருல, நீங்கள் அங்கே கேட்கணும். அதை விட்டு எங்களுக்கு வந்து கேட்டுன்னு இருக்குறீங்க. ஏதாச்சும் ஒரு நாங்கள் கேன்சல் கொடுத்து என்னன்றேண்ணா வெரிஃபிகேஷன் அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்றான். நான் பார்ட்னர் மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாது.
அங்கேயும் கால் போகும். பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்றது நோட் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணுறவனா பண்ணுறான், டெலிவரி பார்ட்னர் மேலே ரீசன் போட்டுறான், டெலிவரி ரிலேட்டட் இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்படி போட்டு போயிடறான். நான் ஃபீட்பேக்கை நோட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க அந்த ஆப்பில், நாங்கள் கேன்சல் போகிற மாதிரி. பிக்கப் பாயிண்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, பேட் பிஹேவியர்னு போடுறோம், அதுமாரி போட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். இல்லையே அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை கேன்சல் பண்ணுற மாதிரி. கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கஸ்டமர் கேரில் வேணாம், நீங்கள் டைரெக்டாக அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க. பேட் பிஹேவியர்னு போட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுறது ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க, நாங்கள் அதுமாதிரி நாங்களும் பண்ணுறோம். கஸ்டமர் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்களா கேன்சல் பண்ணுறதுக்கு? டெலிவரி பார்ட்னர் வந்து ரொம்ப பேடுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பில் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்ற நாங்கள் கேன்சல் போடுறோம். எங்களுக்கு அங்கே வந்து லொக்கேஜ் வந்து அதிகமாகுதா, 20 கிலோக்கு மேலே அதிகமாகுதா, இல்லை லென்த்தாக கொடுக்குறாங்களா, இரும்பு வெயிட் கொடுக்குறாங்களா, நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். எங்களுக்கு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் எடுத்துன்னு போகிறோம். அவங்க கம்பல் பண்ணுறாங்க, எல்லாரும் எடுத்துன்னு இருங்க ஒரே நிமிஷம், எல்லாருமே எடுத்துன்னு போகிறாங்க, நீங்கள் எடுத்துன்னு மட்டும் கேள்வி கேட்குறாங்க. எல்லாருமே யார் எடுப்பா? போயிட்டு அவங்களோட பைக் டிரைவிங்கில் போயிட்டு யாருன்னா எதனா ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போச்சுன்னா நீங்கள் என்ன எங்களுக்கு எதனா கூட இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிடுவீங்கன்னா, இல்லை நீங்கள் எதனா பே பண்ணுறீங்களா எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே? சொல்லுங்கள். அவ்வளோ டிராஃபிக் ரிஸ்க் எடுத்து நாங்கள் போட்டோம்னா அதெல்லாம் அவ்வளோ வெயிட் ஆச்சுன்னு புக்கிங் பண்ணும்போது தெரியுது 20 kgன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள். அதுதான் சார், உங்களோட ஃபீட்பேக்கை நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபீட்பேக் நோட் பண்ணிக்கிறேன், ஃபார்வர்ட் பண்ணுறேன். இன்கேஸ் அப்படி எதுவும் அந்த ரிலேட்டடாக இருந்தால் உங்களுக்கு அது சேஞ்சஸ் ஆகும் சார். சரிங்களா? சேஞ்சஸ் ஆகுது, 10 வருஷம் போச்சு பண்ணுங்க சேஞ்சஸ்லாம். அப்போ அது நாங்கள் ஓட்டுன்னு கிடக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் போட்டுடலாம், சுத்தமாதுக்கப்புறம் நான் ஓரம் கட்ட போகிறேன். எல்லாமே தெரிஞ்சா ஒரு ஆப் வந்துருக்கு, இன்னும் ஒருத்தர் ஆப் கம்பெனியெல்லாம் வந்துருக்காங்க. ஓகே, பட் நீங்கள் ஆர்டர் எதுவும் ஆஃப்லைனில் எடுக்காதீங்க, அதனால் ஐடி செக் பண்ணுறோம். இந்த ஒரு அப்டேட் கொடுக்க தான் கால் பண்ணேன். கால் எடுத்தது நாங்கள் ஆஃப்லைனில் இது வரைக்கும் நாங்கள் எடுத்தது புரியுங்களா, ஆன்லைனில் வச்சு ஓட்டுன்னு இருக்கிறோம். சரியா? எங்களுக்கு விருப்பப்படும் போது தான் நாங்கள் ஆன்லைன் ஆன் பண்ணுறோம், வேலை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். சரி சார், நீங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் தானே பண்ணீங்க காலு? ஓகே சார், பண்ணுறேன். தேங்க்யூ. பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசில் இருக்கிறதுலாம் ஒரு கேள்வியாக வந்து அந்த நண்பர் வந்து கேட்டிருக்காரு. என் மனசில் இருக்க கேள்விலாம் அந்த நண்பர் கேட்டிருக்காரு. உண்மையாகவே நல்ல கேள்விகள், நல்ல சிறப்படி கேள்விகள்னு சொல்லலாம். அதற்கு வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தருமே கேட்க தான் போட்டு வந்து அவன் மாற்றம் வருதோ இல்லையோ நம்ம மனசில் ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இவங்களாம் திருந்துவாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால் வந்து இந்த ஆடியோ வந்து நீங்கள் ஓட்டுற நண்பர்களை வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்டில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கமெண்ட் டைப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் போட்ட ரிலேட்டடாக கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச ரிப்ளை நான் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.